இந்த ஒன் சைடு லவ்னாலே 80s டி ராஜேந்திரன் படங்கள் வந்து சொல்லாமல் அப்படின்றது ஒன் சைடு லவ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொண்ணுங்களை வந்து அவர் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி டாக்ஸிக் ஹீரோவெல்லாம் படம் எடுக்கவே மாட்டார். ஒன் சைடு லவ், நான் லவ் பண்ணேன், நீ என் லவ் ஏற்றுக்கலையா, நான் இறந்து கூட அவரே மியூசிக் போடுவார், அவரே டைரக்ஷன் பண்ணுவார், அவரே கதை திரைக்கதை வசனம் அப்படின்றது எழுதுவார், அவரே நடிப்பார் வேறு, அவரே நடிக்க வைப்பார் வேறு, மற்றவங்களையும் வேறு. அந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இது ரஜினி படத்தில் இருக்கும். கன்னி பொண்ணு மீனா கல்லூரிக்கு போனால் கர்ப்பமாகி வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நான் என்ன ஹீரோயினை தொட்டு நடிக்காமல் இருக்கு, நான் டிஆரா உதட்ட கட்சி எடுக்கிற எஸ்டிஆரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரீசன். ஏன்னா பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இப்போது லவ்வர்ஸ் டேக்கு முன்னிட்டு. ஏன் வாரணமாயிரம் கூட வந்து சில தேட்டரில் தான் ரிலீஸ்னு வந்து கேள்விப்பட்டுருக்கேன். நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது 90s 2000 ஏன் விஜயஜித் படம் அந்த மாதிரி ரீரிலீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து நின்று இருக்கார். உயிரிழவரை உஷா இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, படம் வந்து 1983 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தான் 1982 தான் அவருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்றத நினைக்கிறேன். அவங்களுடைய ஒய்ஃப் பேர் தான் இந்த படத்துடைய பேரும் கூட. முழு பேர் அப்படின்றது இல்லை, எண்டில் வந்து முடியும் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய ஒய்ஃப் பேர் கூட. அது மட்டும் இல்லாமல் டி ராஜேந்திரன் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பேர் போனது பார்த்தா 80s லவ் மூவி அப்படின்றது வந்து பேருக்கு வந்து ஃபேமஸ் போனார். அவருடைய படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் வந்து அள்ளி திணிச்சிருப்பார். பாட்டு, டப்பாங்குத்து பாட்டு, சோக பாட்டு, ஸ்டார்டிங்கில் ஒரு டப்பாங்குத்து பாட்டு இருக்கும், நடுப்புற ஒரு சோக பாட்டு இருக்கும். அதுவும் முக்கியமாக ஒன் சைடு லவ். இந்த ஒன் சைடு லவ்னாலே 80s டி ராஜேந்திரன் படங்கள் வந்து சொல்லாமல் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டி ராஜேந்திரோட டைரக்ஷனில் படம் வந்தாலே ஒரு வருஷம் மினிமமாக தேட்டர்லேயே ஓடும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கெலாம் நம்ம வந்து ஒரு வாரம் ஓடுறது பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் அப்படின்றது ஓடும். 80 காலகட்டத்தில் டி ராஜேந்திரன் அவர்கள் யாராருக்கெல்லாம் டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா, டி ராஜேந்தர் சில ஹீரோஸ்லாம் இருக்காங்க, டி ராஜேந்தர், பாக்யராஜ், பாண்டியராஜ் அப்படிலாம் இருக்காங்க. இவங்களோட படங்கள்லாம் வரும்போது ரஜினி, கமல் இவங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்களாம். இவங்க படம்லாம் வரப்போகுது, நம்ம படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. தீபாவளிக்கோ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் ஓடுமா? ஏன்னா இவங்க படம் வந்து ஒரு வருஷம் அப்படின்றது ஓடுது. நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகி இல்லை ஒரு 50 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் எப்படி தேட்டர் பிடிக்கிறது, இல்லை ஸ்க்ரீன் பிடிக்கிறது, எப்படி நம்ம படம் ஓடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து டி ராஜேந்திரன் அவருடைய படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த மாதிரி அப்படின்றது வந்து ஓடிட்டுருக்கோம். அவருடைய சில படங்களில் வந்து அவருடைய பையனை கூட வந்து இன்ட்ரொடியூஷன் பண்ணியிருப்பார். முக்கியமாக இந்த February 14 அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிறது வந்து தேட்டரில் போய்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம். டி ராஜேந்திர படங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. அவருடைய ஹேர் ஸ்டைல், அதுவும் டனக்கனக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் நினச்சிட்டு அந்த அவருடைய ஸ்டைலை பார்த்தாலே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அவங்க இப்போ வந்து அவர் பெண்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற ஆள். அவரோட படங்கள் எல்லாமே பெண்கள் வந்து நிறைய பேர் கூட்டம் மட்டுமே பார்த்து ரசிச்சாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்தேன். ஒரு உன்னிப்பான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. அது சில பேர் காமெடி கூட சொல்லுவாங்க. சிம்பு கூட சொல்லியிருக்காரு, நான் என்ன ஹீரோயினை தொட்டு நடிக்காமல் இருக்கு, நான் டிஆரா உதட்ட கட்சி எடுக்கிற எஸ்டிஆரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது சொல்கிறதுலே புரியும்னு நினைக்கிறேன். இதோடைய வெளிப்பாடு அப்படின்றது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படின்றது தெரியும். தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கும்போது டச்சு கூட அவர் ஹீரோனோட நிழல் கூட படாத அளவுக்கு டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். வாட்டா ஏன் மச்சி இந்த படத்தில் இல்லை, அந்த டைலாக்கு வேறு படத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வேறு ஏதாவது பஞ்ச் டைலாக் அப்படின்றது இருக்கும், எலமெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் படத்தை போய் பார்க்கும்போது அப்படின்றது தெரியும். ஹீரோயினை டச் பண்ணியிருக்கே மாட்டேன், நிழல் கூட வந்து படாது. ஆனால் படத்தில் கிளாமர் விஷயங்கள்லாம் வந்து தூவி விட்டுருப்பார். சுந்தர்சி படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சுந்தர்சி எப்படி ஹீரோயின் அவரும் தொட்டிருப்பார், இருந்தாலும் பெரும்பாலான படங்கள் வந்து இருக்க மாட்டார். அவருடைய எக்ஸாம்பிள் தான். டி ராஜேந்தர் கிட்டேருந்து தான் சில பேர் வந்து நிறைய விஷயத்தை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது சொல்லலாம். என்ன மாதிரி டேலண்ட்லாம் அவருடைய டேலண்ட்டு அப்படின்னு பார்த்தா ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சில பேர், அதாவது இப்போ இருக்கிற நம்ம 90s கிட்ஸு, 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு அப்படின்றதெல்லாம் வந்து சில மீம்ஸ் கண்டென்ட்டுக்காக அவர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வாயிலே மியூசிக் போடுறவர், கையிலே மியூசிக் போட்டுட்டு சகல வித்தைகள்லாம் காட்டுவார். ஏன் புலி ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்றது. இன்றைக்கி அதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரோலாக நம்ம பார்க்குறோமோ, 80s காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து அவர் ஒரு படத்தில் ஹீரோயிஸ்டுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படி வந்து பார்ப்பாங்க. ரஜினி, கமல் படங்கள் கூட அவ்வளோ கூட்டங்கள் அப்படின்றது வந்து இருக்காது. அவர் டிஆர் படங்கள் வந்து அப்படி இருக்கும். அவரே மியூசிக் போடுவார், அவரே டைரக்ஷன் பண்ணுவார், அவரே கதை திரைக்கதை வசனம் அப்படின்றது எழுதுவார், அவரே நடிப்பார் வேறு, அவரே நடிக்க வைப்பார் வேறு, மற்றவங்களையும் வேறு. அந்த விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். இதுக்கு ஆணி வேறு டிஆர் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. டிஆர் அதுக்கப்புறம் பார்த்தா மணிரத்னம் அவர்கள் வந்து அந்த வேலையை பண்ணியிருப்பார். இப்போ அதுக்கு ரீசெண்டாக ஹிப்ஹாப் தமிழா, அதுக்கப்புறம் சுந்தர்சி அவர்கள்லாம் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ், சிம்பு, இதோட ஆணி வேர் அப்படின்னு பார்த்தா டிஆர் அப்படின்றது
சொல்லலாம். ஒன் சைடு லவ்வர்ஸுங்கிறவர் இப்போ வரைக்கும் ஜென்சி கிட்லேயுமே இருக்காங்க. ஸோ ஏற்றுப்பாங்களா ஜென்சி கிட்ஸு? 90s 80s இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த படம் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட படம். ஆனால் வந்து 1 மணி நேரம் ட்ரிம் பண்ணி 2 மணி நேரம் தான் படம் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. பாட்டும் வந்து டிஜிட்டலைஸ் படி ட்ரைலரே இப்போ ரீசெண்டாக நேத்தோ முந்தா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர்லேயே சவுண்ட் கிளாரிட்டிலாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் இப்போ நல்லா இம்ப்ரெசிவாக பார்ப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக அவரோட படங்கள் வரல, அது எப்படி பாருங்க? அவருடைய படங்கள் வந்து ரொம்ப நாளாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2026 இந்த 2026 கூட டிஆரை பற்றி ஏதாவது பேசணுனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிவியில் அவர் வந்தாலுமே சரி, இல்லை ஏதாவது ஒரு ஷோவில் வந்தாலுமே சரி, கொஞ்சம் வைப் மெட்டீரியல் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவர் வந்து ஒரு வைப் மெட்டீரியல் 80sலேருந்து அவர் படம் பண்ணக்கூடிய. இப்போ அவர் படம் வரலனாலுமே சரி, அவர் வந்தாலே ஒரு வைப் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். மனுஷனோட முகத்தில் ஒரு சோகமே அப்படின்றது பார்க்கவே முடியாது. சோகன்றது இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனால் சோகன்னு வந்தால் அடுத்த ஸ்பாட்டே வந்து மறுபடியும் டண்டனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்றது போயிடுவார். அதுக்கப்புறம் சரி இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஏன் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து படங்கள் பண்ணலை? பாட்டெல்லாம் இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ வரைக்குமே வந்து பாடுவார். ரீசெண்டாக தெரி படத்தில் கூட ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று, படத்துக்கு அவுட்டேட்டடாக ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த படத்தில் கூட அவர் வந்து பாடியிருப்பார். அவருடைய மகன் எஸ்டிஆருக்கு வந்து நிறையா படம் வந்து பாடி கொடுத்துருக்காரு. அவர் வாய்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது யுவன் சங்கர் ராஜ் எம்மாடி ஆத்தாடி அப்படின்ற பாட்டெலாம் வந்து சொல்லவே வேணாம். அந்த படம் ஓனதுக்கு ரீசன் கூட அந்த பாட்டு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். அவருடைய படத்தில் கூட எங்க தலை ஆமாம் அவரோட பற்றி அதை தான் சொல்கிறேனே. அவர் வந்து ஒரு வைப் மெட்டீரியல். அவரை பற்றி நம்ம பேசினாலுமே சரி, இல்லை அவர் வந்தாலும் சரி, அவர் இல்லாத இடத்துல நம்ம பேசினாலுமே சரி, அவர் ஒரு பக்கா ஒரு வைப் மெட்டீரியல் தான். அவரை பற்றி யாராவது கேட்டாலுமே நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் பார்ப்பாங்க. அவர் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கான ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னுமே அவரை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரும் பெருசாக இளையராஜா மாதிரி கேஸ்லாம் போடுறது விஷயம்லாம் அவர் வந்து அதை தலையிடுறதில்ல. சரி இதெல்லாம் தாண்டி வந்து விஷயம் அவர் வந்து ஏன் படம் நடிக்கலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து அரசியலில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இறங்கினார். 80s காலகட்டத்தில் அரசியலில் இறங்கினதுனால சினிமாவில் அவரால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து அரசியலுக்குன்னு ஒன்று வந்துட்டால் ஃபிட்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்படின்றது டோட்டலாக அது ஒரு பிஸ்னஸ் ஏரியா. அந்த இடத்துல வந்து வெட்டிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றிடத்தில் வந்து யாராவது வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. இப்போ தான் வந்து ஒரு படம் ஓடுமா என்னன்றதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 80s காலகட்டத்தில் படன்ற ஒன்று வந்தாலே 50 நாள் 100 நாள் 1 வருஷம் அப்படின்றது தான் ஓடும். அப்படி இருந்த காலகட்டத்தில் டிஆர் அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து நகர்ந்து போகும்போது அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. டிஆர் அவர்களால் வந்து தொடர்ந்து வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தேங்க்யூ. இப்போ அவரோட டைரக்ஷனில் இப்போ படம் எதிர்பார்க்குறீங்களா? ஏதாவது வந்தால் எப்படி இருக்கும்? அவங்க பையனை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்? இல்லை வேறு யாரும் தனுஷ் இல்லை வேறு யாரை வச்சு எடுப்பேன்? அவருடைய டிஆர் அவருடைய டைரக்ஷன் வந்து அவரே இப்போ விரும்ப மாட்டார் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ டைரக்ஷன் அப்படின்றது பண்ணணும்னா 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் அவங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சு வேலை பார்க்கணும். எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வேலை பார்ப்பார் அப்படின்றது தெரியல. மறுபடியும் நானே கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக் போடுறேன் அப்படின்னு கேட்டால் அவர் பையனே முதல்ல கால் ஷீட் கொடுப்பாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஸோ இப்போ இருக்கிற 2026 அவர் சினிமாவில் என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னா நடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாடலாம். இல்லைனா ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் ரோல் அப்படின்ற மாதிரி வரலாம். நான் இப்போ கூலி படத்தில் கூட வந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருந்தார். நான் பாட்டு வந்து ஃபுல்லாக பாடிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி சரி தேட்டரில் ஒரு வைப் மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது, ரஜினி டிஆர் அப்படின்றது ஒரு அப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. சரி அதெல்லாம் உடச்சி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் தேட்டரில் வர போகிறாங்க, ஒரு கேமியோ ரோலாக தான் வருவார்னு பார்த்தா ஒன்றுமே வரல. பாவம் டிஆர் அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஏமாற்றம். அந்தளவுக்கு வைப் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டுக்காகவோ ஒரு கேமியோ ரோலுக்காகவோ ஒரு படத்தில் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பாடல்களோட வரியை பொறுத்து தான் பிரதர் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி படங்களில் ஒரு வரி அப்படின்றத ஒன்று சொல்கிறேன். காரணம் ஏன்னு சொல்கிறேன். 80sல பாக்கியராஜ் அவர்களுடைய படமோ இல்லை டிஆர் அவர்களுடைய படமோ வந்து ஓடினதுக்கு பெரிய ரீசன் என்னென்னா, 80sல அதே கமல் ரஜினி படங்களுடைய பாடல்களில் வரி என்ன தெரியுமா இருக்கும்? நான் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இது ரஜினி படத்தில் இருக்கும். கன்னி பொண்ணு மீனா கல்லூரிக்கு போனால் கர்ப்பமாகி வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் யாரையும் கிண்டல் பண்ணல. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்றதை பாருங்கள். நம்ம ரீசெண்டாக ஹாட்ஸ்பாட் 2 படத்தில் படையப்பா படத்தில் பொண்ணுங்க நான் இப்படி தான் நிற்கணுமோ சில்லறை செதறி விட்டோம் அப்படின்னு தம்பி ராமையா சொல்லுவார். அதுக்கே நம்ம வந்து கிளாப் தட்டுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஹாட்ஸ்பாட் 42 அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுன்னா சப்போஸ் இந்த நான் சொன்ன டைலாக் சொன்னாலும் சொல்லலாம் அந்த டைரக்டர். ஸோ 80s காலகட்டத்தில் இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் டிஆர் அவர்கள் வந்து நான்
ஹீரோயினை தொடவே மாட்டேன். அவர் படத்தில் கிளாமர் அப்படின்றது இருக்கும், ஏன்னா படம் வரும்போது அப்படின்றது இருக்கும் இல்லையா சில விஷயங்கள். நான் ஹீரோயினே தொட மாட்டேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன் சைடு லவ், அந்த ஒன் சைடு லவ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பொண்ணுங்களை வந்து அவர் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி டாக்ஸிக் ஹீரோவெல்லாம் அந்த படம் எடுக்கவே மாட்டார். ஒன் சைடு லவ், நான் லவ் பண்ணேன், நீ என் லவ் ஏற்றுக்கலையா, நான் இறந்து கூட போவேனே தவிர உன்னை நான் டாக்ஸிக்காக நான் யூஸ் பண்ணி உன்னை குடும்பத்துலேருந்து பிரிக்கிற வேலையை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது டிஆர் படங்களில் தொடர்ந்து இருக்கும். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். அந்த காலகட்டத்தில் ஓடினது காரணம் அதுதான். தேங்க்யூ இருக்கும். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அந்த காலகட்டத்தில்.